அனைவருக்கும் வணக்கம். புரோக்கர் சங்கர் வந்து புதுசாக ஒரு ஆஃபீஸுன்னு திறந்துருக்காருல சிம்பு அவர்களை வச்சு. அந்த ஆஃபீஸில் ஒரு போஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த போஸ்ட்டில் அண்ணன் சீமான் அவர்களும் படம் இல்லை. இது வந்து பெரிய ஒரு சர்ச்சையை வந்து ஏற்படுத்தியிருக்கு. அதில் ஒரு அதிமுக சேர்ந்த ஒருத்தர், அவர் பேர் வந்து குன்றத்தூர் பாலா, அவரே என்ன பதிவு போட்டிருக்காரு அப்படின்னு பாருங்கள். சீமான் ஃபோட்டோ எங்கே காணோம், அரசியலில் தவிர்க்க முடியாத தலைவர், அதனால தான் போஸ்டரை தவிர்த்தோம் அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களை பார்த்து ஒன்று சொல்கிறேன்டா, இந்த சோறு ரொம்ப நாளைக்கு உடம்புல ஒட்டாது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ வந்து பகிர்ந்து அவ்வளோ தூரம் ஒரு சாவிட்ருக்கார். சீமான் ஃபோட்டோவை எங்கே காணோம் அப்படின்னு சொல்லி. இதில் என்னென்னா, அண்ணன் சீமான் மேலே சவுக்கு சங்க தொடர்ந்து வந்து ஒரு வன்மத்தை வந்து கக்கிட்டு அவதூறையும் கக்கிட்டு வந்து இருக்காப்புல. 3 முனை போட்டி தான் தேர்தலுக்கு முன்னாடி, 4 முனை போட்டி இல்லை. சீமான்லாம் ஒரு ஆளே இல்லை. நாம் தமிழர் கட்சி ஒரு பயிற்சி பெற்ற நாம் தமிழர் கட்சி சீமான் வந்து ஒரு கதை சொல்லிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி, சீமான் பேசுகிறது எல்லாமே ஒரு கதை அப்படின்னு அண்ணன் சீமான் மேலே வன்மம் அவதூறு எல்லாம். இப்போ கூட பாருங்கள், சீமான் அவர்கள் வந்து 16 கோடி ரூபாய்க்கு வந்து சொத்து வச்சுருக்காரு. அப்படி இப்படின்னு வன்மம். இப்போ அந்த வன்மத்தோட உச்சபட்ச வெளிப்பாடு அந்த போஸ்டரில் ஆனால் சீமானுடைய படம் மட்டும் இல்லை, எடப்பாடி அவர்கள் பேர் இருக்குது. அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் ஃபோட்டோ, முன்னாள் முதலமைச்சர் எல்லா ஃபோட்டோ இருக்குது. அரசியல் கட்சியில் இருக்கிறவங்க ஃபோட்டோ இருக்குது. ஆனால் சீமான ஃபோட்டோ மட்டும் இல்லை. இதில் மாலதிக்கு எவ்வளோ திமிரு, எவ்வளோ வன்மம்னு பாருங்கள். எங்கே இதில் சீமான ஃபோட்டோ காணோம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கலாம். ஆனால் கேட்காம, என்ன மழைக்காக போராடுவார், காற்றுக்காக போராடுவார், மணலுக்காக போராடுவார், இயற்கைக்காக போராடுவார், அவர் ஃபோட்டோ எங்கடா காணோம், சீமான் ஃபோட்டோ எங்கடா காணோம் அப்படின்னு சொல்லி கேட்குது. எவ்வளோ ஒரு வன்மம்னு பாருங்கள் இந்த மாலதிக்கு. மாலதியெல்லாம் ஒரு ஃப்ராடுலேயும் 420லேயும் நம்பர் 1 ஃப்ராடு 420. எதுக்கு இப்போ மாலதியெல்லாம் ஜெயிலுக்கு போயிட்டு வருது? அந்த ப்ரொடியூசரை ஏமாற்றி காசு வந்து பிடுங்கி, அந்த ப்ரொடியூசர் படம் வந்து சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லி, போதைப் பொருள் காசு எடுத்து அப்படி இப்படின்னு சொல்லி பொய் சொல்லி அந்த டைரக்டரை மிரட்டி காசை வாங்கி அந்த கேஸில் உள்ளே போயிட்டு வர 1 நம்பர் ஃப்ராடு. அந்த ஃப்ராடெல்லாம் பேசும்போது தான் அது நக்கல் நையாண்டியை பாருங்கள். அது சொல்லிருச்சா உடனே பக்கத்தில் குட்டி குஞ்சா, அந்த குட்டி குஞ்சா சீமானை எப்படி ஃபோட்டோவை தவிர்த்தீங்க, அவர் இல்லாமல் எப்படி அரசியல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்க அந்த குண்டா இருக்க பையன்ட்ட கேட்க, உடனே அவர் முதலமைச்சருடைய ஃபோட்டோ மட்டும் தான் இருக்குன்னு சொல்லி நாங்கள் கான்செப்ட் ரெடி பண்ணோம். அதனால தான் சீமான் யார், ஒரு எம்எல்ஏ கூடல எம்பி கூடல அவர் ஃபோட்டோ நீக்கிட்டா அப்படின்னு சொல்கிறாப்புல. அவ்வளோ ஒரு வன்மம். இதில் அந்த குட்டி குஞ்சா எப்படிப்பட்ட ஒரு நபர் அப்படின்னா, 96,000 ரூபாங்க மிரட்டி காசு வாங்குறது. இவனுக்கு என்ன பண்ணுறது, ஒரு குறிப்பிட்ட ஆட்களை வந்து டார்கெட் பண்ணுறது, அவங்கள பற்றி பொய் செய்தியை வந்து பரப்புறது. நீங்கள் வந்து போதைப் பொருள் காசு, நீங்கள் வந்து தப்பான நபர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனத்தை வந்து வைக்கிறது. உடனே சம்மந்தப்பட்டவங்க வந்து ஏங்க இப்படி போட்டிங்க அப்படின்னா, எனக்கு பணம் கொடு, காசு கொடு அப்படின்னு சொல்லி மிரட்ட வேண்டியது, மிரட்டி காசு வாங்க வேண்டியது. அந்த காசில் சிக்கினவன் தான் அந்த குட்டி குஞ்சா ஜெயிலில் போய் உட்காந்துட்டு வந்தான். அவரெல்லாம் அந்த பையன்லாம் வந்து அவ்வளோ வாய் பேசுகிறான். மாலதி சொல்லுது, சீமான் அவர்கள் ஃபோட்டோ இருக்க மாதிரி ஒரு கான்செப்ட் பண்ண வேண்டியதானா அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே பக்கத்தில் குட்டி குஞ்சா சீமான் ஃபோட்டோ வேணால் இந்த பக்கம் ஓரமாக வச்சிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு நாம் தமிழ் கட்சிக்காரனும் அந்த கோபம் இருக்குல்ல, ஆத்திரம் இருக்குல்ல, சீமான் அவர்கள் மண்ணுக்கும் மக்களுக்குமா 5 வருஷம் களத்தில் நின்று போராடி இருக்காரு. என்ன உண்மையாக இருந்துட்டார், அதனால் தோற்று போயிட்டார். விஜய் அவர்கள் மாதிரி 2,500 ரூபா பணம் கொடுக்குறேன், 6 சிலிண்டர் கொடுக்குறேன், தமிழ்நாடு முழுக்க பெண்கள் ஃப்ரீயாக கொடுக்குறேன் அப்படின்னா இந்நேரம் மக்கள் ஓட்டு போட்டிருப்பாங்க. அதான் ஒரு பாண்டா படிக்கிற பையன் ஏன்ட்ட சொல்கிறாங்க, விஜய் அவர்கள் வந்து 2,500 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னார்ல, 6 சிலிண்டர் கொடுக்குறேன்னு சொன்னார்ல, அதுவே விஜய் அவர்கள் நல்லது செஞ்சுட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஏன்டா அவர் கொடுக்க முடியாதா, கடை இருக்குடா அப்படின்னா, அவர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரா, நல்லது செஞ்சுட்டார் அப்படிங்கிறான். அதனால தான் நாங்கள் எல்லாம் ஓட்டு போட்டோங்கிறான். அப்போது இங்கே ஏமாற்றணும், உண்மையாக இருந்தார். அதனால் இந்த குட்டி குஞ்சான்லாம் சீமான் ஃபோட்டோ ஓரமாக வேணால் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு நாம் தமிழ் கட்சிக்காரன் மட்டும் இல்லை, இப்போ இந்த ஒரு பேர் என்னது, குன்றத்தூர் பாலாவா, இவங்கள போன்றவர்களாம் என்னென்னா அதிமுக காரங்க. ஆமாம், குன்றத்தூர் பாலாலாம் அதிமுக. அவங்களே வந்து இந்த சோறு உங்கள் உடம்புல வந்து ஒட்டாதரா, சீமான் தவிர்க்க முடியாத தலைவர், அதான் ஃபோட்டோவில் தருதுன்னு சொல்கிறீங்கல்ல, இந்த சாப்பாடு உங்கள் உடம்புல ஒட்டாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. அதாவது புரோக்கர் சங்கர் எப்படிப்பட்ட நபர் அப்படின்னா, 4 கட்சியிலையும் வாய் வைப்பாப்புல, 4 கட்சியிலையும் வாய் வச்சு 4 கட்சிக்காரங்க முதுகுலையும் குத்துவாப்புல. அதான் புரோக்கர் சங்கர். நம்ம கண்கூடாக பார்த்தோம். 2024 எலெக்ஷன், 2026 எலெக்ஷன் கண்கூடாக பார்த்தோம். அதிமுகவுக்கு வேலை செஞ்சுட்டு அதிமுகட்ட காசு வாங்கி இதே மாதிரி ஒரு பெரிய ஆபீஸ் போட்டு ராஜ்சத்தியன் அவர்கள்ட்ட காசை வாங்கி ஆபீஸ் போட்டு எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் இப்போது விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா எடப்பாடி ஒரு ஆளுமை இல்லாத தலைவர். இதே இவங்க வீட்டில் சாக்கடை ஊற்றுனப்போ காங்கிரஸ்காரங்க எடப்பாடி தான் முன்னார். இவங்க அம்மா இறந்தப்போ கூட எடப்பாடி தான் நின்னார். இவன் ஜெயிலில் இருக்கப்போ ஜாமீன் கூட எடுத்தது கூட எடப்பாடி அவர்கள் தான். அப்படி இருக்கங்குள்ள
எடப்பாடி அவர்கள் ஆளும் இல்லாதாலும் அவர் மகன் மிதுனை கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுறாரு. இவர் கட்சி தலைவராக தகுதி இல்லை, இவர் தூக்கி வெளியே போடுங்க அப்படி பேசினவர் தான் இந்த புரோக்கர் சங்கர். அதே மாதிரி தான் அண்ணன் சீமான் அவர்கள் இவன் ஜெயிலுக்கு போனோடனே நம்ம குரல் கொடுத்தோம். அப்படிலாம் விட்டுருக்கணும், குரலே கொடுத்துடக்கூடாது. அதான் அண்ணன் சீமான்ட்ட ஃபோனை போட்டு கெஞ்சிருது, அண்ணா சீமான் நான் பேச சொல்லுங்கள், கைது பண்ணுறது வந்து கைது பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு அண்ணன் சீமானோட கெஞ்சினதெல்லாம் நம்ம பாக்யராஜ் அண்ணன் வந்து போட்டிருந்தார். என்னென்னா ஆடிலி பெண்கள் ஆபாசமாக பேசுவான், அங்கே கொடுக்கக்கூடிய ஜட்ஜஸ் வந்து தப்பாக நடந்துக்கிறாங்கன்னு திரையில் போட்டார் ஜஸ்டிஸ் ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள். அப்போ அண்ணன் சீமான் கையை பிடிச்சிட்டு அண்ணா அப்படின்னா வெக்கமாக இல்லை உனக்கு? அப்போ சீமானை வந்து அண்ணா தெரிஞ்சு, இப்போ சீமான் வந்து யாருன்னே தெரியாது உங்களுக்கு. அதே மாதிரி தான் அடுத்து ஒரு போலீஸ்காரை குறிப்பிட்டு அந்த போலீஸ்கார்ட்ட இந்த இசையில் கூடிய இந்த பெண் போலீஸெல்லாம் தப்பாக எதுக்கு வந்து நெருங்குறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி அந்த போலீஸ்காரங்களாம் வச்சு உள்ளே வச்சு குத்தி பெண் போலீஸ்லாம் உள்ளே வச்சு வந்து நெங்கு எடுத்தாங்க. தொடர்ந்துங்க வாயை திறந்தாலே பொய் புறாடு ஏதாவது ஒன்று சொல்லிடுறது. யாராவது காசு வச்சு ஈஸ்கேரை பற்றி ஒன்று சொல்லிடுறது. இவங்க வந்து ஏமாத்துறாங்க அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, காசு வாங்கிட்டு அப்படியே ஆஃப் ஆகிடுறது. அது மாதிரி தமிழ்நாட்டில் பாசியம் பேசுவாப்புல, அப்புறம் பாசியத்திட்ட காசு வாங்கிட்டு வாங்க முடியும். என்னென்னா காசு வரணும், அந்த காசுக்காக புரோக்கர் வேலை பார்க்கக்கூடிய வருது இந்த புரோக்கர் சங்கர். அதில் ஒரு அரசியல் பண்ணுறாப்புல. இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் இழிவாக பேசுகிறாப்புல, நான் இன்னும் எழுதி வச்சுக்கோங்க, இதே திமுக காசு வாங்கிட்டு இதே சவுக்கு சங்கர் இதே விஜய் அவர்களை எப்படி கேவலமாக பேசுகிறாருன்னு பாருங்கள். இப்போ சப்போர்ட் பண்ணுறீங்களா தாவைக்காரங்க, நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, சவுக்கு சங்கர் 4 கட்சியில் வாய் வைக்கக்கூடிய ஒரு நபர் தான், தப்பாக சொல்ல, 4 கட்சியிலையும் வாயை வாடகை கூடக்கூடிய நபர் அப்படி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக தாவைக்காரங்க குறித்து வச்சுக்கோங்க. நீங்கள் இன்றைக்கி தாவைக்காரங்க என்ன அப்படின்னா, சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி தாவைக்காவை எடுத்துக்குது அப்படின்னோடனே தாவைக்காவை விமர்சனம் பண்ணக்கூடிய சவுக்கு சங்கர் நீங்கள் கொண்டாடுறீங்க. அதே சவுக்கு சங்கர் இன்னும் கொஞ்ச நாள் பொறுங்க, நான் சொல்கிறேன், நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன், திமுக காசு வாங்கிட்டு கோடியாக வாங்கிட்டு இதே விஜய் அவர்களை எப்படி கேவலமாக பேச போகிறார் இந்த சவுக்கு சங்கர்னு பாருங்கள். அதான் நடக்க போகுது. இன்றைக்கி இதுக்கெல்லாம் செம்பு அடிக்கிறீங்க. ஏன்னா அந்த வீடியோவிலே சொல்லுது, எங்கண்ணா விஜய் ஊழல்லாம் ஒழிச்சிட்டார் அப்படின்னு சொல்லுது இந்த மாலதி. இதே மாலதி இதே இந்த குட்டி குஞ்சான் அதான் இந்த பக்கத்தில் இந்த குண்டா இருக்க நபர், இவங்கள்லாம் விஜய் அவர்கள் ஒரு நடிகன், ஃபெயிலியரான நடிகர், ஜனநாயகன் படம் அட்ரு ஃப்ளாப்பு, அடுத்து சினிமாவில் நடிக்க போகிறாரு, சினிமாலையும் போனால் விஜய் தோற்று போயிடுவார் அப்படின்னு பேசுவாங்க. இன்றைக்கி சீமான் அவர்களை என்னென்ன இழிவான விமர்சனம் வைக்கிறாங்களோ அதை அத்தனையும் விஜய் அவர்கள் மேலேயும் சவுக்கு சங்கர் வைப்பார். இதே தான் ஒரு காலத்தில் எம்ஜிஆர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வருவார்னு பேசி எடப்பாடி மாதிரி ஒரு ஆளுமையில்லைன்னு பேசினவர் இப்போ எடப்பாடி ஒன்றுமே இல்லை அப்படின்னு பேசுகிறார்ல, அதே மாதிரி விஜய் அவர்கள் வந்து ஒரு ஆளே இல்லை அப்படின்னு சொல்லி பேசுவார். அப்போ நாங்கள் வந்து கையடி சிரிப்போம். நாங்கள் அப்பயே சொன்னோம்ல, இந்த ஆளை வளர்த்து விடாதீங்கன்னு. இன்றைக்கி அவங்க தயவில் வந்து, அதாவது தாவேக்கா தயவில் ஒரு ஆஃபீஸு இருக்கட்டும், எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நாங்களும் வந்து 10 வருஷம் அரசியல் கட்சி நடத்திக்கிட்டே இருக்கோம். ஆனால் ஒன்றுங்க, இந்த இடைத்தேர்தலில் சம்பவம் இருக்குது. இப்போ ஏன் இவங்கெல்லாம் திருப்பி சீமானை விடாமல் விமர்சிச்சிருக்காங்க அப்படின்னா, இடைத்தேர்தலில் ஒரு சம்பவம் இருக்குது. இப்போ புரோக்கர் சங்கர் என்ன சொல்கிறாப்புலன்னா ஒரு வீடியோவில், சீமான் வந்து இந்த இடைத்தேர்தலில் 2% கூட வரக்கூடாது, எதிர்க்கட்சி அதாவது எதிர்க்க வேட்பாளர் இல்லாட்டினா கூட ஒரே தாவேக்கா ப்ளஸ் சீமான் அப்படி சொல்லி இருந்தால் கூட எதிர்க்கட்சி யாருமே திமுக வேட்பாளர் போடாட்டினா கூட சீமான் மட்டும் தனியார்னா கூட 2% கூட ஓட்டு வராமல் சீமான் மண்ணை கவனம், சீமான் கதை சொல்லிருக்காரு அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கர் வந்து ஒரு வீடியோவில் சொல்கிறாப்புல. அப்போது நாம் தமிழர் கட்சிக்காரங்க எடுத்துங்க, இதை நம்ம ஒரு மோட்டிவேஷனாக எடுத்து அண்ணன் சீமான் அவர்கள் அம்பாசம் வந்து இடைத்தேர்தலை ஜெயிக்க வைக்கிறோம். இன்னொன்றுங்க, நம்ம இதுக்கு மேலே நேர்மையாக போகணும் சீமான்னு நினைக்கவே கூடாது. நான்லாம் விட்டுட்டேன். இந்த மக்களுக்கு நேர்மையாக இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. 2500 பணம் விஜய் கொடுக்கல, நான் வந்து எம்எல்ஏ ஆனால் எல்லாத்துக்கும் வந்து 5000 கொடுக்குறேன்னு சொல்லி சீமான் அவர்களை அறிவிக்க சொல்லுங்கள். அப்படி அறிவிப்பு வந்து வரணும். மாதம் 5000 பணம். என்ன விஜய் அவர்கள் வந்தால் கொடுக்க மாட்டார், நம்ம சொல்ல கொடுப்போம். நம்மளுக்கு அதுக்கு உண்டான நிதி எப்படி தரட்டுன்னு நம்மளுக்கு தெரியும். அனைவருக்கும் ஆடு மாடு, படித்தவன் படிக்காதவனுக்கு வேலை, அந்த கான்செப்டை தூக்கி எறி, அதெல்லாம் கொடுக்கக்கூடாது. அனைவருக்கும் என்ன இலவசமாக வந்து லோன் 10 கோடி வரை லோன் வாங்கி படி, லோனை வந்து கவர்மெண்ட் கட்டும் அப்படின்றணும். என்னென்ன
சொல்ல முடியுமோ அதெல்லாம் சொல்லணும். விஜய் அவர்கள் என்னென்ன சொன்னாரோ அதை விட 4 மடங்கு சொல்லணும். சொல்லி இந்த இடைத்தேர்தலை நம்ம வந்து அந்த சீமானோட சட்டமன்றத்துக்கு அனுப்பணும். அப்போ தான் இவங்களுக்கெல்லாம் நம்ம முகத்தில் கரிய பூசின மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். ஏன் இவ்வளோ தூரம் நம்ம பேசணும்? ஏன் இப்போ நம்மளும் வந்து விஜய் ஆதரவாக பேசிட்டு காசு சம்பாரிச்சிட்டு போய தெரியாதா எனக்கும்? அதை நான் சொல்லிட்டு இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.